So, என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? Yes, ma'am. நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? Yes, ma'am. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பர் 1ஓட யூனிட் 5, அதாவது மாரல் டெவலப்மெண்ட் டியூரிங் பிரைமரி ஸ்கூல் இயர்ஸ். சரிங்களா? ஸோ இதுல மாரல் டெவலப்மெண்ட்னா என்ன, குழந்தைங்கள மாரலா நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, ஹானஸ்டினா என்ன, ஜெனராசிட்டினா என்ன, children's heroes and ideals, meaning and essentials of discipline, and media and influence on moral development. சரிங்களா? ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான யூனிட் தான், நமக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுதான். ஸோ இன் ஷார்ட், ஓவராலா மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா தார்மீக வளர்ச்சி, ஒழுக்கம் சார்ந்த, அறநெறி சார்ந்த வளர்ச்சி குழந்தைகளிடையில வந்து எப்படி இருக்கும், குறிப்பா இந்த 6 to 10 வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது பொழுது. சரிங்களா? பொதுவாவே வந்து இந்த தார்மீக வளர்ச்சி அப்படிங்கறது நம்ம எதை அடிப்படையில நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நல்லது கெட்டது, சரி தவறு, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, அதாவது ரைட் அண்ட் ராங், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்றீங்களா, குட் அண்ட் பேட். ஸோ இந்த மாதிரியான புரிதல், இதை சார்ந்த அறநெறி கொண்ட வளர்ச்சி அப்படிங்கறது தான் வந்து நம்ம தார்மீக வளர்ச்சின்னு நம்ம சொல்றோம். இது பெரும்பாலும் இது வந்து நம்மளுடைய விழுமியங்கள் நம்ம எடுத்துக்கலாம். விழுமியங்கள், நம்மளோட மதிப்புகள், நம்ம எதையெல்லாம் வேல்யூ பண்றோமோ அந்த ஒட்டுமொத்தமா அந்த மதிப்பு அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு தன்மையே வந்து நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்தே நமக்குள்ள வந்து வளர ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்ம அடிப்படையா ஹியூமன் வேல்யூஸ்ல நம்ம சொல்லக்கூடிய மனித நேயம் சார்ந்த மதிப்புகள் நமக்குள்ள உருவாகிற காலகட்டமே நம்மளுடைய பால்ய பருவம் தான். அப்ப நம்மளோட சைல்ட்ஹுட்ல வந்து மெல்ல மெல்ல அந்த நமக்கு ஏற்படக்கூடிய பதிவுகள், நமக்கு அனுபவங்கள் ரீதியா இருக்கலாம், நம்ம படிக்கிற பாடங்கள் மூலமா இருக்கலாம், பெரியவங்க கத்துக் கொடுக்கறது மூலமா, இல்ல பெரியவங்களை பார்த்தா இருக்கலாம், எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த பால்ய பருவத்துல இருந்தே வந்து நமக்குள்ள இந்த தார்மீக வளர்ச்சி, தார்மீகம் சார்ந்த, அறநெறி சார்ந்த, நல்லது கெட்டது, நல்ல பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுக்கான அடித்தளம் வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். சரிங்களா? இது பெரும்பாலும் இந்த மதிப்புகள் நமக்குள்ள வந்து வளர வளர நம்ம ஒவ்வொரு சூழல்களை கையாள்றதா இருக்கட்டும், ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல எல்லாமே நம்மளோட வேல்யூ சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்மளுடைய மதிப்பு அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா முக்கிய பங்களிக்குது. சரிங்களா? அப்ப இந்த நீங்க மாரல் டெவலப்மெண்ட், தார்மீக வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அடிப்படையில நல்லது கெட்டது, சரி எது தவறு எது அப்படிங்கிறதுக்கான புரிதல், அதுக்கு பிறகு அதற்கான நம்மள அந்த ஒழுக்கம் சார்ந்த சிந்தனை வளர்ச்சி, அதுவும் கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய மதிப்புகள் அதாவது தார்மீக மதிப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு விஷயத்த அணுகி அதற்கான காரண விளக்கத்தை தேடி அதன் அடிப்படையில ஒரு புரிதல் வந்து அதை சார்ந்த செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபடுறது. சரிங்களா? மாரல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தார்மீக மதிப்புகள் என்னென்ன, அதை சார்ந்த வளர்ச்சியும் இந்த குழந்தை பருவத்துல வந்து ஆரம்பம் ஆகும். சரிங்களா? அடுத்தது இங்க ஜெண்டர் பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்மளோட மதிப்பு சார்ந்த அமைப்புகளும் சரி, நம்மளோட மனசாட்சி, நம்ம கான்சியஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா லோயர் கிளாஸ்ல வந்து முன்னெல்லாம் வந்து மாரல் சயின்ஸ்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். தார்மீகம், அறநெறி சார்ந்த அறிவியல் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு பாடமே இருக்கும். இப்ப வந்து பெரும்பாலும் மாரல் சயின்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்ல கொண்டு வர்றது இல்ல. இந்த மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லயே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கதைகளா இருக்கும், புராண கதைகளா இருக்கும். பெரும்பாலும் அதுல வந்து இந்த அறநெறிகளை வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற வகையில இருக்கக்கூடிய கதைகளை வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம ஏஜ் இப்ப அம்மா, உங்களோட அம்மா பாட்டி அவங்களோட காலங்கள் எல்லாம் நீங்க அவங்களோட பால்ய பருவத்துல பெரும்பாலும் அவங்க கேட்ட விஷயங்கள் வந்து ராமாயண கதைகள், மகாபாரத கதைகள், அந்த மாதிரி கதைகள் வழியா இந்த தார்மீக வளர்ச்சிக்கான அனுபவங்கள் அவங்களுக்கு அதன் மூலமா வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப இது அடிப்படையில் இந்த மாதிரியான மதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறநெறி சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவருடைய அடிப்படை மனசாட்சி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதாவது நீங்க குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்லித்தர ஒரு வேல்யூ சிஸ்டமும் சரி,
அது வந்து பின்னாளில் அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுக்கு பின்னாடி அது ஒரு காரணியா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பொதுவா சொல்லிக் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, வார்த்தைகள் வந்து மற்றவங்கள காயப்படுத்துற மாரி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிக் குடுத்து பாருங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தை வந்து அத உள்வாங்கி அவங்க அத புரிந்திருந்தாங்க. அது எப்படி உள்வாங்க? கதைகள் வழியா நம்ம சொல்லி தரும்போது. அப்ப அத அவங்க கதை வழியா சொல்லும் பொழுது, அதுல இருக்கக்கூடிய அந்த தாக்கம், அதோட விளைவு. காஸ் அண்ட் எஃபெக்ட். அந்த தொடர்பு நிலைய அவங்கனால கதை வழியா வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப அத வந்து அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், அது ஒரு விதமான ஒரு தாக்கத்த ஏற்படுத்துறத நல்லாவே நம்ம பார்க்க முடியும். அப்ப அதன் அடிப்படையில அந்த மதிப்பு அமைப்புகள் அவங்களுக்குள்ள வளர, வளர அந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏஜ். அவங்களோட வயது எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடையறாங்களோ, பிளஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். அந்த அனுபவம்ங்கிறது வாழ்வியல் சார்ந்த அன்றாட அனுபவமாவும் இருக்கலாம். இல்ல கற்றல் சார்ந்த அனுபவம், கல்வி சார்ந்த அனுபவமாவும் இருக்கலாம். சோ இந்த அனுபவங்களும், அவங்களுடைய வயது அப்படிங்கிறதும் மேல்நிலை அடைய அடைய, அவங்களோட நடத்தைகளிலும் வந்து மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். சோ இதெல்லாம் தான் இந்த மாரல் டெவலப்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தார்மீக வளர்ச்சிங்கிறதுக்கான அடிப்படைகள். இப்ப இந்த ஓகே. இந்த ஒரு ஒரு குழந்தைங்களுக்குள்ள வந்து அந்த தார்மீகம் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது, சில காரணிகள் இருக்கும். அது எல்லாமே அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வளர்ச்சி நிலையில. அது நம்ம என்னென்னன்னு பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் இன் மாரல் ட்ரெய்னிங் ஆஃப் சில்ட்ரன். ஒரு குழந்தையுடைய தார்மீக வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அடிப்படையான ஒரு காரணி வந்து ஃபேமிலி என்விரான்மென்ட். அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ற, வாழ்ற சூழல், குடும்பம் சார்ந்த சூழல் தான் அடிப்படை. சோ அங்க அம்மா என்ன மாதிரியான அரவணைப்பு குடுக்குறாங்க, அப்பா என்ன மாதிரியான அரவணைப்பு குடுக்குறாங்க, வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான குடும்ப உறவு நிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கு சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, அதை சார்ந்த தொடர்புகள் அவங்களோட உறவு நிலை எப்படி இருக்கு, இது எல்லாமே குழந்தைங்களுடைய அந்த தார்மீக சிந்தனையா இருக்கட்டும், தார்மீகம் சார்ந்த அறநெறி சார்ந்த வளர்ச்சியா இருக்கட்டும், அந்த மதிப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுறதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, குழந்தைங்க பெரும்பாலும் சின்ன வயசுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, பெரியவங்க செய்யறத அப்படியே திரும்பி செய்வாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க வீட்லயே கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட பேசும்போது நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசி பாருங்க. அது குழந்தைங்க உங்ககிட்ட பேசும்போதும், அவங்க குடுக்குற ரெஸ்பான்ஸும் உங்ககிட்டயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் குடுப்பாங்க. ஏன்னா, நம்ம அந்த அந்த பிஹேவியர வந்து நம்ம பெரியவங்க கிட்ட காட்டியிருப்போம். இதே நம்ம பெரியவங்க கிட்ட நம்ம மதிப்பு, மரியாதை அளித்து பேசணும். வார்த்தைகளில் வந்து மரியாதை இருக்கணும். அவங்கள நடத்துற விதம் மரியாதையா இருக்கணும்னு நீங்க வாய் விட்டு சொல்றத காட்டிலும், நீங்க அந்த மாரி நடந்து காட்டும் பொழுது, குழந்தைங்க கிட்டயும் நேச்சுரலா அந்த அமைப்புகள், அந்த மதிப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த வளர்ற சூழல் குழந்தைங்க என்ன விதமா வளர்க்கப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய பேரண்ட் அவங்க வளர்க்கிற விதம் அப்படி இருக்கா? இல்ல நல்லா ஃப்ரெண்ட்லியா அன்பான போக்குல வளர்க்குறாங்களா? இதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கூட்டு குடும்பமா வாழ்றாங்களா? இல்ல தனி குடித்தனமா வாழ்றாங்களா? அந்த குடும்ப சூழலும் குழந்தையுடைய அந்த மதிப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தை எந்த அளவுக்கு உணர்வு ரீதியா, உணர்ச்சி ரீதியா வந்து ஒரு பாதுகாப்பான சூழலோட குழந்தை வளருதோ, அதுவுமே ஒரு விதமான அந்த அறநெறி சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப வாழக்கூடிய அந்த குழந்தைங்க பிறந்ததிலிருந்து வாழ்ந்து வளரக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலை, குடும்ப உறவு நிலை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு நிலை, தகவல் தொடர்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடல் விதம், இது எல்லாமே அவங்களுடைய அந்த தார்மீக வளர்ச்சியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்த நிலை இப்போ ஸ்கூல், அடுத்த வீட்ல இருந்து ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போகும் பொழுது, அது ஒரு விதமான அமைப்பு இல்லைங்களா? ஸ்கூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, அந்த அந்த பள்ளியினுடைய அந்த உணர்ச்சி சார்ந்த ஒரு சூழல் எப்படி இருக்கு? கற்றல் சார்ந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? உறவு சார்ந்த சூழல் எப்படி இருக்கு? இது எல்லாமே வந்து குழந்தையுடைய தார்மீக வளர்ச்சியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரைட் ஃப்ரம் ஸ்கூல்ல என்ன மாரி டிசிப்ளின், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஸ்கூல்ல என்ன மாரி விதிமுறைகள் ஃபாலோ பண்றாங்க? கிளாஸ் ரூம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலை என்ன? அவங்களுடைய தரம் என்ன? அவங்க எப்படி பழகுறாங்க? கூட அவங்க குழந்தைங்களோட படிக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் எப்படி இருக்காங்க? பெற்றோர் குழந்தையுடைய உறவு நிலை எப்படி? அவங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படக்கூடிய பாடத்தின் தன்மை என்ன? இது எல்லாமே குழந்தைக்கு வந்து ஒரு விதமான அந்த கல்வி சார்ந்த அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குழந்தையில வந்து இந்த தார்மீகம் சார்ந்த அறிவு நிலையா இருக்கட்டும், இல்ல உணர்ச்சி நிலையாகட்டும், 2யுமே வந்து மேம்படவும் செய்யலாம். இல்ல குறைபாட ஒரு ஒரு குறைந்த
ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுலயும் வந்து ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த அனுபவங்கள் இப்ப நீங்களே இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்கன்னா, நீங்க குழந்தைங்க கிட்ட நல்லாவே பார்க்க முடியும். நீங்க எடுக்கக்கூடிய பாடத்தினுடைய உள்ளடக்கமாவும் இருக்கலாம். நீங்க அதை எப்படி எடுக்குறீங்க, நீங்க அதை குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறீங்க, குழந்தைங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்குவமா கையாளுறீங்கங்கிறது உட்பட எல்லாமே அவங்க கிட்ட இந்த அறநெறி சார்ந்த விஷயங்கள் வளர்றதுக்குள்ள வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பியர் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட வயது அப்படின்னு அவங்க வரும் பொழுது குறிப்பா வந்து அவங்களோட குழந்தை பருவம், குமரி பருவம் அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் அடோலசன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த டிரான்சிஷன் ஒவ்வொரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற அந்த கால மாற்றம் அப்படிங்கிற வர்ற ஒரு தருணங்கள் எல்லாம் வந்து இந்த பியர் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது சக குழுக்கள் அந்த அவங்களோட இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஏஜின் அடிப்படையில் இருக்கலாம், இல்ல விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில இருக்கலாம், இல்ல திறன் சார்ந்த அடிப்படையில இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஒரு செயல்பாடு நீங்க கிளாஸ்லயே கொடுத்துறீங்க, அதன்படி நீங்க குரூப் பண்ணிருக்கலாம். ஒரே வகுப்புல படிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரே வேன்ல டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், அவங்க இருக்கிற ஏரியாவுல இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அம்மா அப்பா அவங்க வகையில பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற வர ஒரு குரூப் அந்த குழு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். அப்ப இது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றாற் போல அந்த பழக்க வழக்கங்கள் மற்றவர்கிட்ட எப்படி இருக்கோ அதனுடைய தாக்கமும் இவங்களோட அறநெறி சார்ந்த தார்மீக வளர்ச்சியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. சரிங்களா? அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது என்ன மாதிரியான மதிப்பு அமைப்புகள் அங்கே வந்து பரிமாறப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில வந்து அதனுடைய தன்மை இருக்கும். சரிங்களா? அடுத்தது கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. ஓகே, இப்ப வீடு பார்த்தாச்சு. குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தாக்கம் என்ன? பள்ளி அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய கற்றல் சூழல், ஆசிரியர்கள், படிக்கும் பாடத்திட்டம் இது எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சார்ந்து அவங்க யாரோடெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களோட சம வயதோ இல்ல அந்த குழு அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வர்றது இதெல்லாம் ஒரு தாக்கம். இதை தாண்டி இன்னும் பெரிய அளவில் இருக்கக்கூடியது சமூகம், கலாச்சாரம். அப்போ ஒரு கலாச்சாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல இனம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அவங்களோட குடும்பம் சார்ந்த பழக்க-வழக்கங்களா இருக்கலாம். நம்ம ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சடங்குகள், சம்பிரதாயங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபேமிலிலயும் ஒரு ஒரு விதமான பழக்க-வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுவும் சரி. அத தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி. குழந்தைங்க வந்து அத பார்த்து காது வழி அதாவது அவங்களோட ஐம்புலன் சார்ந்த ஒரு கற்றல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது போக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சுய அனுபவங்கள். இது எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீடியா அண்ட் டெக்னாலஜிங்கும்போது ஊடகங்கள். ஊடகங்கள், தொழில்நுட்பம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து மெயினா இந்த ஊடகங்களுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற பிஹேவியர்ல இருந்து இல்லைங்களா? எப்படி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் தெரியிற மாரி போடணும். எவ்ளோ லைக்ஸ் வருது, எவ்ளோ ஷேர் ஆகுது, எவ்ளோ நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட மதிப்பு அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தானே! அது நன்மையா, கெட்டதா, தீமையா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணி, அந்த புரிதலுக்கு வரணும். அப்ப ஊடகங்கள வந்து எந்த மாரி விதத்துக்கு பயன்படுத்தணும், எந்த மாரி விதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அப்படிங்கிறது சார்ந்த விழிப்புணர்வுகளையும் நம்ம குடுக்கும் பொழுது, அங்கேயும் அவங்க நல்லது, கெட்டது, செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை அப்படிங்கிற மாரியான புரிதல்கள் அவங்களுக்குள்ள ஏற்படும். இது மீடியா சார்ந்த விஷயங்கள். நெறைய நம்ம இருக்கிற இடத்த விட்டு உலகம் முனைகள்ல எங்க வேணாலும் முக்கு முனைகள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவங்களும் இன்னைக்கு ஊடகங்கள் கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்துது இல்லைங்களா? அப்ப பல்வேறு இடங்களில், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு நாடுகளில் ஒவ்வொரு சூழல்கள், சமூகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க அதிகப்படியா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு தெரிய வருது. அத சார்ந்த அறிவும் அவங்களுக்கு வந்து அது கூடவே இணைய வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? சோ மீடியா அண்ட் டெக்னாலஜியும் அவங்களுடைய தார்மீக வளர்ச்சியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இத எல்லாத்தையும் தாண்டி பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சுய அனுபவங்கள். இந்த சுய அனுபவங்களே பார்த்தீங்கன்னா, நீங்க 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு ஐம்புலன் அவங்களோட உடல் மூலமா ஏற்படக்கூடிய அனுபவங்கள். அது ஒரு விதமான தாக்கத்த அது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நார்மலா ஸ்கூல்லயே வந்து நம்ம கத்துக் குடுக்குறோம். இல்ல அது அவங்க அனுபவத்துல குட் டச், பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பஸ்ல போம்போதோ, வேன்ல போம்போதோ, கூட படிக்கிறவங்கள ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஒரு வகையான ஒரு புரிதலையும், ஒரு மதிப்பு அமைப்புகளையும் வந்து ஏற்படுத்து. அடுத்து காக்னிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த அனுபவங்கள். கற்றல் மூலமா ஏற்படக்கூடியது. அந்த கற்றல் அப்படிங்கிறது ஒரு முறையான ஒரு ஃபார்மல் அமைப்பு, ஒரு முறையான ஒரு அமைப்பு ஒரு ஒரு பள்ளி, ஒரு பாடத்திட்டம், ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறது மூலமாவும் இருக்கலாம். இல்ல பொதுவா யாராவது சொல்லிக் குடுத்து ஒரு
ஒரு இன்ஃபார்மலா லேர்ன் பண்ற ஒரு அமைப்பாவும் இருக்கலாம். ஸோ எதன் வழியில வேணாலும் அவங்க அறிவு சார்ந்த அனுபவங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள கத்துக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில கூட தார்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 3வது பாத்தீங்கன்னா, உணர்வு சார்ந்த அனுபவங்கள். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அவங்களோட உணர்ச்சி நிலையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அவங்களுக்கு ஒரு வகையான அந்த தார்மீக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நீங்க குறிப்பா குழந்தைங்களோட ஏஜ் அந்த 6 to 10 வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, இது இந்த எல்லா காரணிகளுமே பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு. சரிங்களா? இதே இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா அடுத்த ஸ்லைட்ல குடுத்திருக்கு. ஸோ ஃபேமிலி என்வைரன்மென்ட் குடும்ப சூழ்நிலைங்கும்போது, பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க? வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை முறை, விதிமுறைகள் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது? பெரியவங்களிடையே இருக்கக்கூடிய மதிப்பு அமைப்பினுடைய தாக்கம். அதுவுமே குழந்தைகளுடைய அந்த அதார்மீக வளர்ச்சிய ஒரு இம்பாக்ட் பண்ணுது. ஸோ ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் அதுதான். டீச்சர்ஸே வந்து என்னது ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்களா? எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டியாவும் இருக்கிறாங்க. பியர் குரூப். இதே தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ குழு, சக மாணாக்கர் அப்படின்னு நண்பர்கள் அப்படிங்கிறத எடுக்கும்போது, அவங்களோட பழக்கவழக்கங்கள், எண்ண ஓட்டங்கள், இது எல்லாமே அவங்களுடைய ஒரு ஒரு தாக்கத்த வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். சொன்ன மாரி கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அப்படிங்கும்பொழுது, நம்மளோட கலாச்சாரம், பழக்கவழக்கங்கள், நம்மளோட மரபுகள், நம்ம சமூகம், நம்மளோட இனம் சார்ந்த விதிமுறைகள் அப்படிங்கிற விஷயம், நமக்கான அடிப்படை மதிப்புகள், அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்படுத்துது. மீடியா அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கும்போது, நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறோங்கிறதுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ட் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்பொழுது, இங்க பிரதானமா நமக்கு ஏற்படுற அனுபவம் நமக்கு நன்மையை ஏற்படுத்துதா? இல்ல தீய ஒரு நிலையை ஏற்படுத்துதா? அது ஒரு பரிசா அமையுதா? இல்ல நமக்கு ஒரு தண்டனையா அமையுதா? ஒரு நம்மளுடைய இது எல்லாமே நம்ம இதன் மூலமா நல்லது, கெட்டது அப்படிங்கிற சார்ந்த விஷயங்கள நம்ம ஒரு கற்றல் அப்படிங்கிற நிலைக்கு வரோம். ஸோ இதான் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஹானஸ்டி அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்லைட கிறிஸ்பா ரீட் பண்றேன் அவ்வளவுதான். நீங்க இத கோ த்ரூ பண்ணாலே போதும். இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பெஷல் மெட்டீரியல்ங்கிறதுக்கெல்லாம் போகவே வேண்டியதில்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஹானஸ்டினா நேர்மை. நேர்மை அப்படிங்கிறது ஒரு அறநெறி பண்பு. அதுல என்ன உண்மைத்தன்மை. ஸோ பீயிங் ட்ரூத்ஃபுல், சின்சியரா இருக்கிறது, உளப்பூர்வமா இருக்கிறது, ட்ரஸ்ட்வர்த்தி. நம்ம எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கோம். பிறருடைய நம்பகத்தன்மை நம்ம மீது எந்த அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில நம்மளோட எண்ணங்கள், நம்ம பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும். இது எல்லாத்துலயுமே எந்த அளவுக்கு நம்ம உண்மையாவும், உளப்பூர்வமாவும், நம்பிக்கைக்குரியவங்களாவும் இருக்கிறோம். அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு அறநெறி பண்பு தான் ஆனஸ்டி. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி அந்த ஆனஸ்டிங்கிற விஷயத்த போதனை செய்வோம்? பொய் பேசக்கூடாது, உண்மைய சொல்லணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, நீ செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நீ பொறுப்பேத்துக்கணும். இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்கறது மூலமா தான் நேர்மை அப்படிங்கிற நம்ம நேர்மைன்னா என்ன அதுக்கு உட்கார்ந்து நம்ம கிளாஸ் எடுக்க முடியுமா? அந்த தன்மை எப்படியெல்லாம் வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவங்களுக்கான கற்றல் அனுபவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்ப இந்த நேர்மை அப்படிங்கிற விஷயம் குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்க? பெரும்பான்மையாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு ஆசிரியரா நான் எந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியா நான் இருக்கேன்? அத தாண்டி அவங்க வளர்ற சூழல். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்த இந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்குள்ள வளர்றதுக்கான தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்ப நம்ம பொதுவாவே அவங்க குழந்தைங்க வந்து உண்மைய பேசணும். அதாவது எப்பவுமே இன்டெகிரிட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன மதிப்பு அமைப்புகள் சார்ந்த ஒரு கற்றல் அனுபவத்தை ஏற்படுத்தி குடுத்தாலும், ஒருத்தருடைய பிரசன்ஸ் ஒருத்தர் இருக்கும் பொழுது தான் அந்த மதிப்புகள ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பு அமைப்புகள் எந்த அளவுக்கு நம்ம எல்லா நிலைகளிலும் நம்ம அதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இன்டெகிரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ பெரும்பாலும் குழந்தைங்கள அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி பண்புகளை வளர்த்திக்கிறதுக்கு வந்து ஆன செயல்கள் நம்ம குடுக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் குடுக்கலாம். அது பெரும்பாலும் அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். சோ இதுல பாத்தீங்கன்னா, முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன கடினமான சூழ்நிலையாவே இருந்தாலும் உண்மைய நம்ம பேசணும் அப்படிங்கறத வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது. ஏதாவது தவறு செய்தாலும் அத போல்டா நீ ஒத்துக்கணும். ஆமா இது தவறு. ஆனா அத சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அடுத்தது நம்பகத்தன்மை இதெல்லாம் முக்கியமான அம்சம். சோ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஹானஸ்டி நேர்மையா இருக்கிறதுனுடைய பிரதிபலன் நமக்கு என்ன? ஒருத்தருடைய நம்பகத்தன்மைய நம்மனால பெற முடியும். அது வந்து ஆசிரியரா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பேரண்ட்ஸ் சாரி ஃபிரெண்ட்ஸ், அவங்களோட பியர் குரூப். சோ எல்லா இடத்துலயும் அந்த நம்பகத்தன்மை, நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மேல ஏற்படுது.
ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பில்ட் பண்ண உதவுது. பிளஸ் உறவு நிலைகளை வந்து நம்ம வந்து சரிவர அதை வந்து நம்ம கொண்டு போறதுக்கு வந்து உதவி பண்ணுது. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேத்துக்கிற ஒரு தன்மையும் பில்ட் பண்ணுது. ஸோ அப்ப இங்க வந்து ஆஸ் அடல்ட்ஸ் பெரியவங்க அப்படிங்கிற முறையில பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்களோட பங்களிப்பு என்ன? எப்பயுமே குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்கள் உண்மையை பேசினாலும், அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ற அந்த தன்மை அவங்களுக்குள்ள வந்தாலுமே, ஏன்னா இது குழந்தைங்களுக்கு பெரிய அளவுல பெரியவங்க பண்ற அளவுக்கெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம அங்கீகரிக்கணும். அது சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பாராட்டணும். பனிஷ்மெண்ட் வந்து கடுமையா நம்ம பொய்யே சொன்னாலும் நம்ம கடுமையா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காம, அதுக்கான மாற்று வழி என்ன, அதை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம ஒரு முன்மாதிரி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? சோ ஹானஸ்டி பொறுத்தளவுக்கு தான். ஜெனராசிட்டி அப்படிங்கும்போது தாராளம். அதாவது பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்றது, அன்பா நடந்துக்கிறது, அதாவது எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களும் உதவி செய்யற ஒரு ஒரு அறநெறி பண்பு தான் வந்து ஜெனராசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப இங்க நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த உதவி செய்தல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஒண்ணு, நம்மளோட டைம், நம்மளுடைய காலத்தை வந்து ஒருத்தருக்கு உதவி செய்ய பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்றது வந்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய அவங்களுடைய செயல்கள்ல செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம். இல்ல ஏதாவது வளங்கள் நம்மனால அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் படிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க நீங்க இது எல்லாமே 6 to 10 வயசு அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுது, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஆக்டிவிட்டீஸ்ல ஹெல்ப் பண்றது, பென்சில் ஷார்ப்னர் அந்த மாதிரி ஷேர் பண்றது. சோ இதெல்லாம் அந்த ஏஜ் குரூப்ல அடிப்படையா பில்ட் ஆகக்கூடிய அந்த தாராளம் அப்படிங்கிற அறநெறி சார்ந்த பண்பு நிலை. சரிங்களா? அப்ப இது எல்லாமே வந்து இந்த அதாவது தொடக்க கல்வி அப்படிங்கிற ஒரு நிலையில எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தாராளம் அப்படிங்கிற ஒரு பண்பு எதன் அடிப்படையில, எதன் மூலமாக அவங்களுக்குள்ள வளரும்? பெரும்பான்மையாக அந்த சோசியல் இன்டராக்ஷன் நம்ம சொல்றோம். அதாவது சமூக கலந்துரையாடல். அவங்க கிளாஸ்ல வந்து இல்ல ஸ்கூலுக்குள்ளேயோ எந்த சூழல் இருக்காங்களோ, மற்றவர்களோட அந்த கலந்துரையாடல், தொடர்பு அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது, இந்த தாராளம் அப்படிங்கிற பண்பு வளர்றதுக்கான சூழல் அதிகமாக இருக்கு. சரிங்களா? அத தாண்டி நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியராவோ, இல்ல பெரியவங்க அப்படி பேரண்ட்ஸ் அப்படிங்கிற முறையிலயோ வந்து எந்த அளவுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கறத நம்ம ஏற்படுத்தி குடுக்குறோமோ, அத பொறுத்தும் இந்த பண்புகள் அவங்களுக்குள்ள வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் இந்த சமூக உறவு சார்ந்த கலந்துரையாடல்கள் வந்து இந்த தாராளம் அப்படிங்கிற ஒரு பண்பு வளர வளர, அவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை, அந்த ஒரு பரிவு, பச்சாதாபம் சார்ந்த விஷயங்கள், சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கிறதும் தன்னைத் தாண்டி மற்றவர்களையும் நம்ம ஒரு அனுசரணையோட அணுகணும். எந்த ஒரு செயல்பாடு இப்போ அவங்களே வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகுறாங்க, ஒரு அதிகாரத்துக்கே வர்றாங்க அப்படின்னாலும், அந்த சூழல்ல தன்னுடைய நிலை பிளஸ் மற்றவர்கள் சார்ந்த நிலை என்னங்கிற அந்த புரிதல் அவங்களுக்குள்ள ஏற்படும். பிளஸ் அந்த சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வும் அவங்களுக்குள்ள வந்து நல்லாவே மேம்பட்டு வரும். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ இதுல முக்கிய அம்சம் என்ன? குழந்தைங்க அந்த ஏஜ்ல என்ன குறிப்பா என்ன ஷேர் பண்ணிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பொம்மை ஷேர் பண்ணிக்குவாங்க. கிளாஸ் ரூம்ல எடுக்கும்போது ஃபுட் ஷேர் பண்ணிக்குவாங்க. மெட்டீரியல் ஷேர் பண்ணிக்குவாங்க. கிளாஸ் ஒர்க், நோட்ஸ், புக்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க பகிர்ந்துப்பாங்க இல்லைங்களா? அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது. யாருக்காவது ஏதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை ஒர்க் அவுட் பண்ண தெரியல, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்க டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்க ஏஜுக்கு சோ யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களால முடிஞ்சதை வந்து செய்வாங்க இல்லைங்களா? பிளஸ் மற்றவங்களோட அந்த அந்த கைண்ட்னஸ், அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறது. அப்புறம் எந்த ஒரு ரிட்டர்ன் பிரதிபலன் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்றது. சோ இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ள நம்ம காமனா இந்த தாராளம் அப்படிங்கிற ஒரு அறநெறி சார்ந்த பண்புக்கான அம்சங்களா நம்ம பார்க்க முடியும். இப்ப இது எல்லாம் குழந்தைங்களுக்குள்ள பில்ட் ஆகுறதுடைய முக்கியத்துவம் என்ன? அவங்களுடைய மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகரிக்கும். யாருகிட்டயும் அன்பா பழகுற ஒரு அனுசரணையா பழகுற ஒரு தன்மை உருவாகும். அப்ப இதெல்லாம் உருவாச்சுனாலே உறவு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எவ்வளவு சவாலான உறவு நிலையா இருந்தாலும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அங்க எந்த ஒரு சவாலான சூழ்நிலை வந்தாலும் அதுல ஒரு இணக்கமா ஒத்திசைத்து போற அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள மேம்படும். பிளஸ் மற்றவங்கள வந்து அன்பா, அக்கறையா பாத்துக்கிற அந்த ஒரு தன்மையும் அவங்களுக்குள்ள பில்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரியான பண்புகள் குழந்தைங்களுக்குள்ள வளரணும்னா, ஆசிரியராவும், பெரியராவும் நம்ம வந்து முன்மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கலாம்? அவங்களோட பழக்கவழக்கங்கள்ல வந்து ஷேர் பண்றதையும் ஷேர் பண்ணி பழகணும்.
அதே போல அவங்க யாராவது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து அங்கீகரிக்கலாம், அதை வந்து பாராட்டுறதோ, இல்ல குழந்தைங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள், குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டாஸ்க் கொடுத்து அதை ஒரு டீம் ஒர்க்கா எப்படி பண்றாங்க, அதுல சிலருக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு தெரியாத இருப்பாங்க. சோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹெல்ப் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வர்ற மாதிரியான டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் குடுக்கறது மூலமா நம்ம அந்த அவங்களோட கற்றல் அனுபவத்தோட இந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்கும் பொழுது இந்த தன்மைகள் அவங்களுக்குள்ள வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஹீரோஸ் அண்ட் ஐடியல்ஸ். ஸோ முன்மாதிரிகள் யாரெல்லாம் வந்து குழந்தைங்க இப்போ பெரும்பாலும் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த முன்மாதிரிகள் ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களோட இலக்குகள், அவங்களோட ஆஹ் உயரிய பண்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யார ஹீரோவா பாக்குறாங்க, யார ஒரு முன்மாதிரியா பாக்குறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற தன்மைகள் இந்த குழந்தைங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப இங்க இந்த ஹீரோஸ் அண்ட் ஐடியல்ஸ், அதாவது முன்மாதிரிகள் இல்ல அவங்களுக்கான லட்சியங்கள், அந்த உயர்வான ஒரு பண்பு நிலைகள் அவங்களுக்குள்ள வளர்றது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குறிப்பா யார குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரையெல்லாம் குழந்தைங்க வந்து ரொம்ப வியப்பா பாக்குறாங்களோ, இல்ல அவங்கள ரொம்ப வேல்யூ பண்ணி பாக்குறாங்களோ, இல்ல அவங்க பண்ற செயல்பாடுகள திரும்பி அவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களும் செய்து பார்க்கிறதோ, இல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையோ, இல்ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் யார அணுகுறாங்களோ, அவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள பெரும்பான்மையா வருவாங்க. சரிங்களா? அப்ப இது வந்து பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல வேற யாராவது தேசிய தலைவர்களா இருக்கலாம், சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல ஸ்டோரீஸ்ல படிக்கக்கூடிய புக்ஸ்லயோ, கார்ட்டூன்லயோ, மீடியாலயோ, ஒரு படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டராவோ, எந்த ஒரு கதாபாத்திரமாவோ கூட இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து அந்த தன்மைகள் இந்த குழந்தைங்களுக்கு பிடித்து வியந்து பார்க்கிறதா இருக்கலாம், இல்ல பிடிச்சு போயா இருக்கலாம், இல்ல அதை செய்து பார்க்கிற ஒரு தன்மையின் அடிப்படையில கூட இருக்கலாம். அப்ப நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம் சார்ந்த மதிப்புகளை வந்து இவங்களுக்குள்ள பில்ட் பண்ணுவாங்க, வளர்த்துக்குவாங்க. அவங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயங்கள் இவங்க செய்து பார்ப்பாங்க. அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குதோ அதை சார்ந்த மனப்பான்மைகள் இவங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களோட தார்மீக வளர்ச்சிக்கான காரணிகள் அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது ஃபேமிலி வருது, ஸ்கூல் டீச்சர்ஸ் வராங்க, அவங்க படிக்கக்கூடிய, அவங்க பெறக்கூடிய கல்வி, பியர் குரூப், சோசியல் மீடியா, டெக்னாலஜி, அவங்களோட கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து தார்மீக வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிப்பு வருது. அப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தாக்கம் வருது. ஆனா இங்க பிரதானமான தாக்கம் எதன் அடிப்படையில் வருது, இந்த முன்மாதிரிகள் யாரையெல்லாம் குழந்தைங்க முன்மாதிரிகளா எடுக்கிறாங்களோ அவங்களுடைய மதிப்பு அமைப்புகள், நடத்தைகள், மனப்பான்மைகள் குழந்தைங்களுக்குள்ள பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு சிலது அவங்க தெரிஞ்சே பில்ட் பண்ணுவாங்க, சிலர் அவங்களை அறியாமையே அவங்களுக்குள்ள ஒரு இயல்பாவே அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைங்க யார முன்மாதிரியா வந்து பின்பற்றி வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு பேரண்டாவும் சரி, இல்ல ஒரு ஒரு ஆசிரியர் டீச்சராவும் சரி, அதை வந்து நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க நல்ல விதமான நேர்மறையான முன்மாதிரியை எடுத்திருக்காங்களா, இல்ல எதிர்மறையான முன்மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம், ஆசிரியர் அப்படிங்கிற முறையில. இப்ப இதுல முக்கியமான அம்சங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா அவங்க வியந்து பார்க்கிற நபர்களுடைய செயல்பாடுகள், நடத்தைகளை வந்து இவங்களும் செய்து பார்ப்பாங்க. அவங்களோட மதிப்பு அமைப்புகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்னு பாருங்க, முக்கியமான விஷயம், அந்த முன்மாதிரிகள் அப்படிங்கிறவங்க ஒரிஜினலா உண்மையா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல கற்பனை கதாபாத்திரமாவும் இருக்கலாம். இப்ப கார்ட்டூன் மாதிரி டிவி இதுல எல்லாம் பார்க்கும் பொழுது அது எல்லாமே கற்பனை கதாபாத்திரம். நம்ம நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கோம். ஸ்பைடர் மாதிரி பறக்க ட்ரை பண்றது, சூப்பர்மேன் மாதிரி பண்றது, பேட்மேன் மாதிரி பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே கற்பனையான ஒரு கதாபாத்திரம். அதே போல வீட்ல பேரண்ட்ஸ் பெரியவங்க லைவா உயிரோட இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் அவங்கள பார்த்து கூட ஃபாலோ பண்ணலாம். அப்ப இங்க மீடியாவும் மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது கிளிப். இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள். முக்கியத்துவம்னு பார்க்கும்போது அதேதான். அவங்களோட மதிப்பு அமைப்புகள் வளருது. அவங்களோட அந்த குறிப்பிட்ட சில பழக்கவழக்கங்கள், அவங்களுக்குள்ள அந்த சுபாவங்கள் வளருது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வகையான தார்மீகம் சார்ந்த வளர்ச்சியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப பெற்றோர் அண்ட் ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். நல்ல முன்மாதிரிகளை வந்து தேர்வு செய்யறதுக்கு குழந்தைங்களுக்கான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கணும்.
அடுத்து ஏன்னா இன்னைக்கு மீடியாவுடைய ஊடகங்களுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கு. யாரை முன்மாதிரியா எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. முடிந்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படிங்கறத ஆய்வு பண்ணி நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஆற்றலை வந்து வளர்த்துக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். மிகப்பெரிய வந்து லீடர்ஸ், தலைவர்கள், சிறந்த நபர்கள் அப்படிங்க நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்க முடியலைங்களா? அவங்களை சார்ந்த கதைகளை வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், சொல்லி தரும் பொழுது அப்படி கூட அவங்களுக்குள்ள அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம் சார்ந்த பண்புகள் வந்து அவங்களுக்குள்ள உருவாகும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், பெரியவங்களா ஒரு ஆசிரியர் நம்ம இப்ப கவனிக்க வேண்டியது, என்ன மாதிரியான ஊடக உள்ளடக்கத்துக்குள்ள வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம கொஞ்சம் கவனமா கண்காணிப்போட இருக்க வேண்டியதும் அவசியம். இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பேரண்ட்ஸ்க்கும் நம்ம ஏற்படுத்தணும், குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சில்ட்ரன்ஸ் ஹீரோஸ் அண்ட் ஐடியல்ஸ்ங்கிற ஒரு டாபிக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது டிசிப்ளின், ஒழுக்கம், ஒழுக்க நடவடிக்கை முறைகள் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதா. ஸோ பெரும்பாலும் இந்த இது எதுக்காக இந்த ஒழுக்கம்ங்கிற விஷயத்த நம்ம இங்க குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், குறிப்பா விதிமுறைகளை வந்து பின்பற்றுறதுக்கு, டு ஃபாலோ ரூல்ஸ், டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு இடத்துல நம்மளுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது, ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ள வளர்த்திக்கிறதுக்கும், பிளஸ் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கும் தான். ஸோ அடிப்படையில அந்த டிசிப்ளின், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். விதிமுறைகளை பின்பற்றுதல், சுய ஒழுக்கம் அல்லது சுய கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள வளரணும். பிளஸ் பொறுப்புள்ள ஒழுங்காக நடத்தக்கூடிய ஒரு தன்மையை அவங்களுக்குள்ள வந்து அது சார்ந்த நடத்தைகளை வந்து அவங்களுக்குள்ள உருவாக்கணும். இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் பெரும்பான்மையான நேரங்கள்ல நம்ம பனிஷ்மெண்ட்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல மட்டுமே பார்ப்போம். வெறுமனே பனிஷ்மெண்ட், தண்டனை மட்டுமல்ல, அது ஒரு வழிகாட்டுதலாவும் இருக்கணும். சரி எது தவறு எது அப்படின்னு சொன்னாலுமே, தவறு செய்யறாங்கங்கும் பொழுது தண்டிக்கணும். அது எதுக்காகனா அந்த தவறு செய்யாது இருக்கிறது. ஆனா அதே சமயம் எந்த மாதிரியான நல்ல செயல்பாடுகள்ல வந்து அவங்க ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு கிளாஸ் ரூம், ஒரு கிண்டர் கார்டன், கேஜி கிளாஸ்க்கு எல்கேஜிக்கு போறோம்னு வைங்களேன். இப்ப நம்ம அங்க போகும்போது எல்லாம் அது குழந்தைங்களோட இயல்பு. குதிப்பாங்க, கத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு இதுக்கு ஓடுவாங்க, பேசுவாங்க, அடிச்சுக்குவாங்க. இது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? ஆஸ் டீச்சர் நீங்க உள்ள போனதுமே காமனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? டோன்ட் ஷவுட், கத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான. ஆனா அந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லுவோமா? பெரும்பான்மையான நேரத்துல நம்ம பண்றது இல்ல. அப்ப அந்த இடத்துல டோன்ட் ஷவுட் சொல்றதோட அடுத்தது இது பெரும்பாலும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கும். விதிமுறைகளை வந்து மதித்து பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். பள்ளி மற்றும் சமூகம் சார்ந்த சூழல்ல அவங்க எப்படி ஒத்துழைத்து போகணும். எஸ்பா, சொல்லுங்கப்பா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுல எசென்சியல்ஸ், முக்கிய அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தைக்குள்ள அந்த ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைகள் பில்ட் ஆகும்னா அடிப்படையில கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. நீங்க ஒரு நேரம் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த நேரம் அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா குழந்தைங்க கிட்ட அந்த தன்மை வளராது. கன்சிஸ்டன்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான விதிகள் சரிவர ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்தது லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ இந்த இடத்துல குழந்தைங்களை கண்டிக்கிறது அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு தானே தவிர, அந்த கண்டிப்புங்கிறது கடுமையா நம்ம கொடுக்காம ஒரு அன்பின் அடிப்படை, பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லாம அக்கறையின் அடிப்படையில ஒரு அன்பான ஒரு கண்டிப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது நேர்மறை ஊக்குவிப்பு, அதாவது பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடி லேர்னிங் தியரிஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ நல்ல பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கிறதுக்கு சின்ன சின்ன அங்கீகாரங்கள், சின்ன சின்ன பாராட்டுகள், அவங்க செய்யக்கூடிய விஷயம் சின்னதா இருந்தாலும் அது நல்ல விஷயத்த அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பாராட்டுதல் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதுதான் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நல்ல பண்புகள் வளர்த்துக்கிட்டா ஒரு நல்ல விதமான அக்னாலேஜ்மெண்ட், ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கு ஒரு மிட்டாய் கொடுக்கறதோ இல்ல ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதோ
ஒரு சின்னதா குட் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்டார் போட்டு கூட கொடுத்து பாருங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு அது ஒரு நேர்மறையான ஊக்குவிப்பாக இருக்கும். அடுத்தது தெளிவான வழிகாட்டுதல். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியரா கொடுக்கணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குழந்தைங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத தெளிவான ஒரு அந்த வழிகாட்டுதல்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது நியாயம், ஃபேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எங்கேயுமே பார்ஷியாலிட்டிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது, ஓரவஞ்சனைங்கிறது இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச குழந்தை, பிடிக்காத குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை, நல்லா படிக்காத குழந்தை, சொல் பேச்சு கேட்கிற குழந்தை, கேட்காத குழந்தை அப்படின்னு எதுல பாய் ஆர் கேர்ள் அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அவங்களுக்கு நியாயமா நம்ம விதிகளை சொல்லி தரது, அவங்கள நடத்துறது, அதுக்கு சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பது அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கணும். அடுத்தது குட் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு முன்னுதாரணமா பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி நல்ல முன்மாதிரிகளா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் மற்ற சூழல் சார்ந்ததா மட்டும் இல்லாம சுய ஒழுக்கமும் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய நடத்தை. நடத்தைங்கிறது மற்றவங்களிடையே நடக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அவங்களே சூழல்களை எப்படி கையாண்டுக்கிறாங்க, ஒரு உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி சார்ந்த பழக்க வழக்கங்கள், அவங்களோட கற்றல் சார்ந்த பழக்க வழக்கம், நேர மேலாண்மை சார்ந்த பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் அவங்களுடைய சுய ஒழுக்கம் வளர்றதுக்கான ஒரு அடித்தளமும் இந்த ஒழுக்கம் சார்ந்த கற்றல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை ரொம்ப முக்கியம். லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஸோ நம்ம எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் அவங்களிடத்துல காட்டுறோம். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நேர்மறை ஊக்குவிப்பு. கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தெளிவான வழிகாட்டுதல். ஃபேர்னஸ், எந்த அளவுக்கு நியாயத்தன்மை கொண்டதா இருக்கு. குட் எக்ஸாம்பிள், நல்ல முன் உதாரணம். அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். இது எல்லாமே எசென்ஷியல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான அம்சங்களா பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்த கடைசி டாபிக் மீடியா அண்ட் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மாரல் டெவலப்மெண்ட். ஊடகங்களுடைய தாக்கம் குழந்தைங்களுடைய அந்த ஒழுக்க தார்மீக வளர்ச்சி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா அது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன. மீடியானாலே நமக்கு தெரியும், ஊடகங்கள் எல்லா விதமான தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களும் இந்த ஊடகத்துறைக்குள்ள வரும். சினிமாவா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், மேகசின்ஸ், புக்ஸா இருக்கட்டும், இன்டர்நெட் வழியா இருக்கக்கூடியது, சமூக வலைதளங்கள் நிறைய இருக்கு. போன் பேஸ்டா இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் நிறைய இருக்கு. சோ இது எல்லாமே என்னது, அந்த ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஊடகம்னாலே ஒரு விதமான தகவல் மூலங்களா தான் இருக்கிறது, சரிங்களா? சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப இது 6 to 10 வயசுல குழந்தைங்க பெரும்பாலும் என்ன பாக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, என்ன செய்யறத கவனிக்கிறாங்க, இது எல்லாமே நேரடியாவும் மறைமுகமாவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேசுற வார்த்தைகள் உட்பட கேட்கிற வார்த்தைகள், நம்மளோட ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகளும் குழந்தைங்க கவனிப்பாங்க. அவங்கள அறிந்தோ அறியாமலோ அவங்களுக்குள்ள அந்த தார்மீக அறநெறி சார்ந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு கட்டாயமா. அடுத்தது குழந்தைங்களோட அவங்களுடைய மதிப்பு அமைப்புகள், அவங்களுடைய தார்மீக விழுமியங்களா இருக்கட்டும், அவங்களோட நடத்தைகளா இருக்கட்டும், மனப்பான்மைகள், அவங்க எந்த மாதிரியான சிந்திக்கும் முறைகள்ல அவங்க கையாளுறாங்க, இது எல்லாமே இந்த ஊடகத்துறை ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சோ இந்த ஊடகத்துறையில நேர்மறையான தாக்கங்களும் இருக்கு, எதிர்மறையான தாக்கங்களும் இருக்கு. நேர்மை அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம நிறைய தலைவர்கள், நிறைய நம்ம இந்த கல்வி சார்ந்த உள்ளடக்கங்கள், எஜுகேஷனல் கண்டென்ட் சார்ந்த விஷயங்களுமே நம்ம பாக்குறோம். மாரல் ஸ்டோரிஸ் பாக்குறோம், கதைகள் பாக்குறோம், ஒழுக்கம் சார்ந்த கதைகள் சொல்லப்படுறது, நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இது எல்லாமே நல்ல பண்புகளையும் அவங்களுக்குள்ள வளர்த்தறக்கு உதவுது. அதை தாண்டி ஒரு விழிப்புணர்வு, தன்னை சுத்தி இருக்கிற சமூகம், இந்த கலாச்சாரம், நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாம உலகளாவிய அளவுல ஒவ்வொரு இடங்களிலும் என்ன மாதிரியான கலாச்சாரம் இருக்கு, என்ன மாதிரியான சமூகங்கள், என்ன மாதிரியான மதிப்பு அமைப்புகள், அதனுடைய தாக்கம் என்ன, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள், அவங்களோட எண்ண ஓட்டங்களால் பிறருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு நல்ல வகையில இருக்கா, தீய வகையில இருக்கா, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நிலையும் இங்க ஒரு நேர்மறை தாக்கமா இருக்கு ஊடகங்கள் மூலமா. பிளஸ் நிறைய பக்கம் நடக்கிற கஷ்டங்கள் இப்ப நம்மளே பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு போர் முனையில என்ன மாதிரியான அந்த வெடிகுண்டு வெடிக்கிறது, கட்டடங்கள் இடிமானத்துக்கு உள்ளாகுறது, அதுல எத்தனை குழந்தைகள், எத்தனை உயிர்கள் பலியாகுது. அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா இருந்தாலும் இன்னொரு உலகத்தோட இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழல்கள் இருக்கு. சுனாமி வர்றது, இல்ல பசி பஞ்சம்னு ஒரு பக்கம் இருக்கு, காட்டு தீயில மாட்டுகிற உயிர்கள், எத்தனையோ உயிர்கள் பலியாகுது. அப்ப இந்த மாதிரி நம்ம நல்லா இருந்தாலுமே வெளியில இருக்கிற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத அந்த ஊடகம் உட்கார்ந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்குது. அப்ப
ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அன்பா அரவணைப்பா நம்ம வாழணும், மற்றவர்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதல்களையும் ஏற்படுது. இது எல்லாமே வந்து நேர்மறை தாக்கங்களா இருக்கு. அதே சமயம் எதிர்மறை தாக்கம் அப்படின்னு வரும்பொழுது, வன்முறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து குழந்தைங்க ஆட்படுத்தப்படும் பொழுது, இந்த மீடியா ஊடகம் சார்ந்த உள்ளடக்கங்கள், மீடியா கன்டென்ட்ல வரக்கூடிய வன்முறை சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்களுக்குள்ள எதிர்மறை ஆற்றல்களை, எதிர்மறை எண்ண ஓட்டங்கள், எதிர்மறை செயல்பாடுகள், அதையும் அவங்களுக்குள்ள பில்ட் பண்ணுது. ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது கூட ஊடகத்துறை காட்டுது இல்லைங்களா? ஒரு வெடிகுண்ட எப்படி தயாரிக்கணும்? இது எல்லாமே காட்டுது இல்லைங்களா? இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள வளர்த்தாம, கெட்ட பழக்க வழக்கங்கள வளர்த்தற்கான உள்ளடக்கங்களும் அதுல இருக்கிறதும் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல முன்னுதாரணிகள், நல்ல விதமான முன்னுதாரணிகளும் இருக்காங்க. ஒரு தீய பழக்க வழக்கங்கள கொண்டு வந்து சேர்க்கிற முன்னுதாரணிகளுக்கும் அவங்க வந்து அந்த கன்டென்ட்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அத தாண்டி உடல் சார்ந்த விஷயங்கள்ல அநேகமான நேரங்கள் அந்த அந்த ஸ்கிரீன் முன்னாடியே அவங்க ஃபோனா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் அந்த திரை முன்னாடியே இருக்கும் பொழுது உடல் சோர்வு, கண்களுடைய பார்வை பாதிப்பு ஏற்படுறது, அவங்களுக்கு வந்து அதிகப்படியான தூண்டுதல்கள், புலன் சார்ந்த தூண்டுதல்கள் அதிகப்படியா இருக்கும் பொழுது, அவங்களோட மனது, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் எந்நேரம் ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கு. அதுக்கு நெறைய ஆய்வுகள் இருக்கு. அப்ப அதிகப்படியான ஸ்கிரீன் டைம்க்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, அவங்க அந்த ஸ்கிரீனோட ஒரு 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 எக்யூப்மென்ட் ஒரு சாதனத்தோடயே தான் அதிகப்படியான தொடர்பு நிலையில இருக்காங்க. உயிரோட இருக்கிற நபர்களோட எப்படி தொடர்பு கொள்ளணும்? எப்படி கலந்துரையாடல்? அந்த சமூகம் சார்ந்த தொடர்பு தன்னை தாண்டி உயிரோட இருக்கக்கூடிய நபர்களோட இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சாதன வழியா இருக்குதே ஒழிய, அந்த நேரடியான கலந்துரையாடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்க்கிறாங்க. இது வந்து ஆரோக்கியமான போக்கே அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இந்த கேம் பார்க்கிறதா இருக்கட்டும், மீடியால மற்ற கன்டென்ட் பார்க்கிறதா இருக்கட்டும், இவங்க என்ன குடுக்குறாங்களோ, இவங்க எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட்ட தான் அது குடுக்கும். எதிர்பார்க்கிற ஒரு அவுட்புட்ட வந்து அது குடுக்குது இல்லைங்களா? விளைவுகள குடுக்குது. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படியா? கிடையவே கிடையாது இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கிற அவுட்புட்டே தான் மற்றவங்ககிட்ட கேட்குமா? நீங்க வந்து காமனா ஒரு சாட் ஜிபிடியே நீங்க வந்து குடுக்குறீங்க. ஐ அம் சோ சேட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு தகுந்த மாரி அது ஏன்னா ஏஐ செயற்கை நுண்ணறிவு அது புரிஞ்சுக்குது. இது எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு அதுவா ஒரு கன்டென்ட் குடுக்குது. அத படிக்கும் பொழுது நீங்க ஆறுதல் அடையலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க என்ன சூழல்ல இருக்காங்களோ, அவங்கவங்க புரிதல் எந்த நிலையில இருக்கோ, அவங்களோட பக்குவங்கள் எந்த நிலையில இருக்கோ, அதற்கேற்ற கூட நான் சோகமா இருக்கேன், இல்ல எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு செயல்பாடோ, இல்ல ஒரு ஒரு பதிலோ அடுத்தவர்கிட்ட கிடைக்குமா? கிடைக்காது இல்லைங்களா? அப்ப ஒரு இயல்பான தன்மையில ஏன்னா நேரடியான மனித தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருந்து இவங்க வெளியேறி போறங்காட்டி, எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கான ஒரு நிலையில இவங்க மாட்டிக்கொள்றாங்க. அப்போ உறவு நிலைகள் அப்படிங்கிறது நெறைய சிக்கலான உறவு நிலைக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து எதிர்மறையான தாக்கம். ஊடகம் சார்ந்த எதிர்மறையான தாக்கங்கள். இப்ப இதுல வந்து ஒரு பேரண்டாவோ, ஒரு டீச்சராவோ நம்மளோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கட்டாயம் ஊடகத்துடைய பயன்பாட்டு நிலை எந்த அளவுக்கு இருக்கு? என்ன மாதிரியான உள்ளடக்கங்கள பார்க்குறாங்க? அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம கண்காணிக்க வேண்டும். அடுத்தது நல்ல உள்ளடக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு வந்து அத தேர்வு செய்யறதுல வந்து அதற்கான வழிகாட்டுதல்கள நம்ம குடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது எஜுகேஷனல் கன்டென்ட், எஜுகேஷனல் புரோகிராம் அதாவது கல்வி சார்ந்த அனுபவங்கள குடுக்கக்கூடிய அந்த உள்ளடக்கங்கள பார்க்க வைக்கிறத வந்து நம்ம அதிகமா ஊக்குவிக்கணும். அண்ட் அடுத்தது குழந்தைங்க எத பார்க்குறாங்க, என்ன மாரியான விஷயங்கள அவங்க தேடி போறாங்க அப்படிங்கிறத சார்ந்த ஒரு புரிதல வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவாவே ஊடகத்துறை ஊடகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எல்லாமே உண்மை சம்பவமா இருக்குதா அப்படின்னா கிடையாது. நெறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு கூட இன்னைக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பத்துல வந்து எதையோ போட்டு மாற்றி அமைச்சு கூட வந்து வெளிப்படுத்துறாங்க. என்னைக்கோ நடந்த கன்டென்ட்ட கொண்டு வந்து இன்னைக்கு நடக்கிற மாரி போட்டு மாத்தி அமைக்கிறது இல்ல. ஏன்னா அதோடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஆய்வு பண்றதே இல்ல. இப்ப நம்ம YouTubeல வர கன்டென்ட்டா இருக்கட்டும், நெறைய நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால வருது இல்லைங்களா? சோ அது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டது அப்படிங்கிற அடிப்படையில குழந்தைங்களுக்கு வந்து அத ஒரு புரிதல் அத ஏற்படுத்தி, அதன் மூலமா ஏன்னா இது எல்லாமே அவங்களோட மதிப்பு அமைப்புகள்ல நேரடியாவோ, மறைமுகமாவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறங்காட்டி, இதையெல்லாம் நம்ம கவனித்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல வந்து
கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மீடியா பொறுத்தளவுக்கு ஊடகம் எந்த அளவுக்கு ஒருவருடைய ஒழுக்க வளர்ச்சியை, குறிப்பா குழந்தைங்களுடைய நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதுதான். ஸோ அப்போ வந்து மொத்தமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்கம் அல்லது தார்மீகம் வளர்ச்சி அப்படிங்கிறதுனா என்ன, நல்லது கெட்டது அப்படிங்கறது பத்தின ஒரு அறிதல் மற்றும் புரிதல். அடுத்து ஆனஸ்டினா உண்மையான ஒரு தன்மையில செயல்படக்கூடிய ஒரு நிலை. ஜெனராசிட்டி அப்படிங்கும் பொழுது பகிர்வு மற்றும் உதவி, அதாவது தாராள மனப்பான்மை. டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படிங்கிறது சுய கட்டுப்பாடு, விதிகளை பின்பற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஊடகம் அதனுடைய நன்மையான, நேர்மறையான அல்ல தீமையான தாக்கங்கள் என்னென்ன, இப்படி அப்ப நம்ம அதை எப்படி வழிகாட்டுதல் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுதான் மொத்த இந்த யூனிட்டுடைய ஒரு சுருக்க பார்வை. சரிங்களா? அப்ப இந்த யூனிட்ல என்ன பார்த்தோம், மாரல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன காரணிகள் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஆனஸ்டினா என்ன, நேர்மை, தாராளம் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்த்தோம். குழந்தைங்களுக்கு பொதுவா முன்மாதிரிகளா யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எதன் அடிப்படையில என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்குள்ள வந்து அந்த முன்மாதிரிகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கத்துக்கான முக்கிய அம்சங்கள் என்னென்ன, ஊடகம் அதனுடைய தாக்கம், அவங்களுடைய தார்மீக வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த யூனிட் 5 உடையது. ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். இதுல வந்து பெரும்பாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் கொடுத்து இதுல எந்த மாதிரியான ஒரு நீங்க செயல்பாட்டை நீங்க வந்து கையாளுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் பெரும்பாலும் இந்த டாபிக் உள்ள இருந்து உங்களுக்கு வரும். இது நீங்க இந்த வீக்கெண்ட்ல வந்து நீங்க அந்த உங்களுக்கு பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறேன், நீங்க அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் 5 முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. No, ma'am. கிளியரா இருந்ததா உங்களுக்கு? So you can all leave for the class today. Next class continue. Thank you.